ஓ புருஷன் உனக்காக வேண்டிட்டு சபரிமலைக்கு போயிருக்கான். நீ என்னடானா கேபிள் டிவி காரனோட சேர்ந்துக்கிட்டு பொம்பளைங்க குளிக்கிறது படம் எடுத்து காசு கேட்டு மிரட்டுற. என்ன சம்பந்தமா பேச வந்திருக்க? வாயில எச்ச வச்சுக்கிட்டேன் போய் வெளியே நில்லா. டேய், உன்னை எந்த விஷயமா தூக்கிட்டு வந்திருக்கு தெரியுமா? உன் மாமனார் ஏதாவது சொன்னாரா? சொன்னார் சார். ஆனா இன்னாத்துக்கிட்ட எனக்கு மட்டும் தெரியல சார். இந்த ஆக்டிங் எல்லாம் என்கிட்ட வேண்டாம். சொல்லு, எங்க அந்த ஹார்ட் டிஸ்க்கும் ஓடி போறோம் கேபிள் டிவி போர்ஷனும்? எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. நீ தான் அந்த பொண்ணை கெடுத்திருக்க. சைட்ல அந்த சின்ன பையன் வந்த உடனே அவனை கோத்து விட்டுட்டு நீ எஸ்கேப் ஆயிட்ட. கடைசியில பாவம் அந்த சின்ன பையன் மாட்டினான். வாய்க்குள்ள விட்ட ஆட்டினா மொத்த வாயும் பொக்கையாடு. சார் யாரு? சார் தான் அரசி கேஸ்ல மெயின் அக்யூஸ்ட் மாமங்காரன். ஓ, இவனை உள்ள கூட்டி போய் கட்டு தொங்கோடு. ஓகே மேடம். மேடம் 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 சார் சார் விடு சார். மேடம் எனக்கு சொந்தக்கார மாதிரி சார். அவங்க தெரிஞ்சுதான் சார். சார் விடு சார். சார் சார் சொல்றேன் சார். சார் சார் விடு சார். என்ன சார் நீ போ சார். மேடம் மேடம் எனக்கு தெரியல மேடம். இதுக்கு முன்னாடி உங்களாண்ட அடிலாம் வாங்கியிருக்கு மேடம். எப்படி பீத்திக்கிறான் பாரு மானகட்ட ஜென்மம். அதே மேடம் அன்னைக்கு சிட்டி அவுட்டராடைய வண்டியை மடக்கி பிடிச்சி அடிச்சிங்களே அது நான் தான் மேடம். நீ கூட கருப்பு பேண்ட் கருப்பு சட்டை தலையில கூலிங் கிளாஸ் ஞாபகம் இருக்கு மேடம்? டேய் டேய், அந்த கதையெல்லாம் இருக்கட்டும். இப்போ உண்மையை ஒத்துக்க போறியா இல்லையா? என்ன சார் நீ வேற போட்டு கோயப்பற? மேடம் சத்தியமா சொல்றேன் மேடம். அந்த பொண்ணை வச்சு நினைச்சதெல்லாம் உண்மைதான் மேடம். ஆனா இவரு சொல்ற மாதிரி ஒண்ணும் இல்லை மேடம். அப்பா அவ சொன்னது கரெக்டா. நீ சொன்னியாமே எனக்கு கல்யாணம் பண்ணிக்க, இல்லைன்னா உனக்கு புள்ள கொடுத்துட்டு என்னோட வச்சுக்குவேன்னு. ஐயோ மேடம், நான் அந்த மாதிரி ஆள் இல்லை மேடம். எல்லாம் அந்த பையன் பண்ண வேலை. ஆனா அந்த பையன் நான் பண்ணலன்னு சத்தியம் பண்ணி சொல்றானேடா. இப்போ நீயும் இல்லைன்னா வேற யாரு? மறைக்காம உண்மையை சொல்லு. அட என்ன சார் நீ? நான் என்ன விளக்கு பிடிச்சி பார்த்த மாதிரி சொல்றேன்? மேடம் நான் ஒரு தப்பும் பண்ணல மேடம். உங்க காலில் வேணா விழுந்து கேட்குறேன் மேடம். என்னை விட்டுருங்க மேடம். உனக்கு ஏதாவது நல்லது செய்யலாம் நீ யோசிக்கிறேன். இந்த பரா இந்த சர்டிஃபிகேட்டு எவிடன்ஸ் எல்லாம் நாங்கள் கொடுக்கறத வச்சு தான் கோர்ட்டில் செல்லுபடி ஆகும். நாங்கள் உனக்கு சாதகமாக நடந்துக்கணும்னா நீயும் ஏதாவது எங்களுக்கு நல்லது செய்ய முடியுமான்னு பாரு. புரியுதா? புரியலை. உனக்கு எல்லாம் விளக்கமாக சொல்லணும்டா. மேடம் ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். தேங்க்யூ. வாடா வாடா சொல்கிறேன். மேடம் மேடம் சூது கவ்வும் சொல்லுவாங்கல்ல, இப்போ கவும் பாருங்க. அது எனக்கும் புரியுதுடா. அது நீயும் பண்ணல அந்த பையனும் பண்ணலன்னு. ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட நடுவில் எவனோ பூந்து விளையாடி இருக்கான். அதை கண்டுபிடிக்க முடியாம தான் அந்த பொம்பளை கேஸை ஊமலை திருப்ப பார்க்குறான். ஏன் சார்? ஏன்டா இவ்வளோ அப்பாவையா இருக்க? அவள் பணம் எதிர்பார்க்கறாடா. ஒரு 5 ரூபா கரெக்ட் பண்ணி கொடு. இந்த கேஸ்ல இருந்து உன்னை கழட்டி விட சொல்கிறேன். சார் என்னண்டா அவ்வளோ துட்டு இல்லை சார். சரி, உன்னால எவ்வளோ தான் ரெடி பண்ண முடியும்? எனக்கு தெரிஞ்ச டாக்டராண்ட ஒரு 3 ரூபா ட்ரை பண்ணுறேன் சார். யாரா டாக்டரு? எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு சார். நான் எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பாரு. சரி, சாயந்தரம் கொண்டு வந்துறியா? சார் ஒரு 2 நாள் டைம் கொடு சார். நிறுத்துப்பா, அங்கே தான்ப்பா. இதாப்பா. என்னடா சிவனாண்டி? டாக்டர் எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு 3 லட்ச ரூபா கொடு டாக்டர். என்னடா எப்போ பார்த்தாலும் பணம் பணம்னு வந்து நிற்கிறேன். உனக்கு எவ்வளோ தான் கொடுக்குறது? எனக்கு இல்லை டாக்டர், போலீஸ். சிஸ்டர் ஒரு நிமிஷம் வெளியே வெயிட் பண்ணுங்க. என்னடா சொல்கிற? போலீஸ்க்கு எதுக்குடா பணம்? நான் அப்பயே சொன்னேன் டாக்டர், யாருக்கும் தெரியாமல் கருவு கலைச்சிடலான்னு. நீ தான் அது சின்ன பொண்ணு பாவம், அதை வயிற்றுல கலைச்சா கராமு அது இதுன்னு என்னென்னமோ சொன்னியே டாக்டர். இப்போ பாரு சைடில் ஏன்ட்டு இந்த பொறுப்பாக ஜெயிலுக்கு வந்து நிற்கிறான். போலீஸ் என்னடானா என்னென்னு துட்டு கேட்குது. இல்லாங்கட்டி என்ன பிடிச்சி உள்ள போடுவோன்னு மெர்சில் ஏற்றி நிற்கிறானுங்க. டேய் மெதுவாக பேசுகிறான். பாவம் டாக்டர், நீ என் குடும்பத்தை காப்பாற்று போய் எல்லா கஷ்டமும் உனக்கு தான். ஓகே மேடம். மேடம் உங்களுக்கு அபாஷனு வேற ஒரு இடம் இருக்குது, இதோட சீப்பாக முடிச்சிடலாம். வரீங்களா மேடம்? செருப்பு பிஞ்சிரும் போடா. தேங்க்ஸ் மேடம். டேய் பணத்தை வாங்கிட்டு போலீஸ்காரன் வேலையை கட்டிட மாட்டான்ல? இல்லை டாக்டர், அவரும் முன்ன மாதிரி ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்காரு. அவரு கூட பாயம் தான் நினைக்கிறேன். துட்டு கேட்கும்போது கூட என் தோழி மேலே கை போட்டுக்குன்னு ரொம்ப அன்பாக கேட்டாரா பார்த்துக்கேன். என்ன டாக்டர் துட்டு கேட்ட மதிச்சிட்டே தர? இந்த அட்ரஸில் போய் இதை கொடு. நீ கேட்ட பணத்தை அவன் கொடுப்பான். சிவனாண்டி திரும்ப போலீஸ் கிலீஸ்னு வந்தா என் பேர் மட்டும் வெளியே வராமல் பார்த்துக்கடா.
என்ன டாக்டர் நீ லூஸ் மாதிரி பேசினுக்கிற? என் குடும்பத்துக்கு எம்மா நல்லது செஞ்சுக்கிற. நீ எனக்கு அந்த அல்லா சாமி மாதிரி தெரியுமா? ஓகே மேடம். சொல்லுங்க சார், எத்தனை வருஷமா இந்த தொழில் இருக்கீங்க? மேடம், மே நோ வை யூ பீப்புள் ஆர் ட்ரீட்டிங் மீ லைக் திஸ்? ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஃபோட்டோ காமி. இந்த பொண்ணு ஞாபகம் இருக்கா? தலையாட்டினா என்ன அர்த்தம் தெரியுமா? தெரியாத? சரி சரி சொல்லுங்க, எத்தனை வருஷமா இந்த தொழிலில் இருக்கீங்க? பாஸ்ட் 15 years. நீ கம்பவுண்டராக இருந்து கணக்கெல்லாம் கேட்கல. டாக்டராக எவ்வளோ நாளாக இருக்க சொல்லு. நான் சொல்லட்டுமா? 3 வருஷத்துக்கு முன்னாடி ராணிப்பேட்டில் ஒரு லேடி டாக்டர் கிட்ட நீ கம்பவுண்டராக வேலை பார்த்துருக்கேன். அவள் ஒரு அபார்ஷன் ஸ்பெஷலிஸ்ட். அவகிட்ட தான் நீ இந்த தொழிலை கற்றுக்கிட்ட. சரியா? என்னையா நான் சொல்கிறதெல்லாம் பொய்யா? பொய் நான் சொல்லு. பொய்னே வச்சுக்கலாம் மேடம். ரெக்கார்டிங். டாக்டர் ரொம்ப உஷாரா ஏய், இருக்காமா? யார் நீ? இவங்கெல்லாம் யாரு? நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? யாரு? நான் தான் ஆயா. ஆயாவா மேடம்? அந்த கோயா கொண்டு கொடுத்து அனுப்பு. போ. ஏய், நீ காட்பாடி கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச. +2ல 2-3 அட்டெம்ப்ட். காரஸ்பாண்டன்ஸ்ல டிகிரி பண்ண ஆசைப்பட்ட, அதுவும் ஃபியூஸ் போச்சு. ஆனா நீ இப்போ ஒரு டாக்டர். இது வரைக்கும் 100க்கு மேல அபார்ஷன் பண்ணிருக்க. அதுல செங்கல்பட்டுல இருந்து வந்த ஒரு பொண்ணு நீ கொடுத்த ட்ரீட்மெண்ட்ல செத்தே போயிருக்கா. மேடம், யூ காட் a wrong person. ஏய், என் மூஞ்சியும் தோளியும் பார்த்து ஹாய் ஹவ் ஆர் யூ வெரி நைஸ் சர்ச் வீட் சோ கியூட்னு பேசுறவனை நினச்சிக்காத. சங்கர்த்துருவேன். நீயே உண்மையை ஒத்துக்கிட்டேன்னா உன் உடம்புல கை கால் மிச்சம் இருக்கும். இல்லைன்னா இருக்கிற எவிடன்ஸை வச்சு உன்னை உள்ள தள்ளினேன்னு வச்சுக்க. உனக்கு வயசு இப்போ 42. உள்ளே போயிட்டு திரும்பி போனமாக தான் வருவேன். மேடம், என்ன நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் எதுவும் பண்ணிட முடியாது. எங்கிட்ட அபார்ஷன் வர பொண்ணுங்களில் பாதி பொண்ணுங்க சிட்டியில் இருக்கிற பிக் ஷாட்ஸ் வர பொண்ணுங்க தான். ஏன் உங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே பல பேரண்ட்ஸ் அவங்க பொண்ணுங்களை எங்கிட்ட தான் கூட்டு வந்திருக்காங்க. இந்த காலத்தில் இதெல்லாம் சர்வசாதாரணம் மேடம். தேவையில்லாமல் குப்பையை போட்டு கலராதீங்க, அப்புறம் ரொம்ப நாரி போயிடுவீங்க. நான் சொல்கிறத சொல்லிட்டேன் மேடம், அப்புறம் உங்கள் இஷ்டம். இந்த மாதிரி என்னடா சொன்ன? நாரி போயிடுவாங்க. நான் ஒன்றும் பண்ணல மேடம். நான் எதுவும் தப்பு பண்ணல மேடம். மேடம் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இல்லை டாக்டர், ப்ராப்ளம் இல்லை. ஒன்றும் பயப்பட வேண்டாம் சார். அப்படியே தான் ஆச்சுன்னா கலைக்கிறதுக்கு நான் இருக்குதுல்ல. உங்களுக்காக இது கூட செய்ய மாட்டேன்னா டோன்ட் வரி. என்ன சார்? என்ன தம்பி, நம்ம கருவை கலைச்சா தானே துட்டு. நீ என்ன எப்படி சொல்ற? அக்கா, இந்த விஷயத்தில் நம்ம கலைக்கலன்னா தான் துட்டு. ஏண்டா அந்த கிழட்ட பைய பணம் இருக்கிற திமிரில் ஒரு சின்ன பொண்ணோட உடம்புல விளையாடி இருக்கான். நீ அவங்கிட்ட இருந்து பணத்தை பிடுங்கிறதுக்கு அவ வாழ்க்கையிலேயே விளையாடி இருக்க.
सब ठीक चल रहा है यार। मैं बाद में बात करता हूँ। Bullshit! இப்படி ஒரு dirty caseல நீங்க நான் விசாரிக்க வந்திருக்கீங்க? கூட்டுறவா கக்கூஸ் கழுவுற பத்தி என்னட்ட கேக்குற? ஜூஸ் लाऊं? जूस के लिए पूछा क्या? जो काम है उसे करो. சொல்லுங்க உண்மை மட்டும். Idiot! நீ எங்க வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்கன்னு உனக்கே தெரியலன்னு நினைக்கிறேனா? நான் பிறந்து வளர்ந்த இந்த இடம் ஒரு holy place. நீங்கள சாமியை கும்பிடுற இடம் தான் கோயில். ஆனா நான் இருக்கிற இடமே கோயில் தான். கோயிலா இருந்தாலோ குப்பமேடா இருந்தாலோ எங்களுக்கு ஒண்ணுதான். இந்த மாதிரி என்னட்ட நடந்துட்டதுக்கு உன் மேல டிஃபமேஷன் கேஸ் ஃபைல் பண்ணிடுவே ஜோக்கர்து. ஓய் மரியாதையா உன்னோட ஹையர் ஆபீசர்ஸ் கிட்ட பேசு. இல்ல அவங்க உன்கிட்ட பேசுவாங்க. அதை சின்சியரா ஃபாலோ பண்ணு. போ போ. இதுவே ஒரு சாதாரணமான ஆளா இருந்திருந்தா இந்நேரம் தலைக்கீழ கட்டி தொங்க விட்டுருப்பல. டிசி ஆஃபீஸ்ல இருந்து 4 கால் வந்துச்சு. அதான் அவன் தம்பி அந்த வெண்ண உள்ள வந்து ஜூஸ் வேணுமான்னு கேட்டுட்டு வெளியே போனால இந்நேரம் மொத்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் ரசகுல்லா கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான். ஹலோ மேடம். ऐसे छोटे लोगों के लिए क्यों इतना गुस्सा? अल्टीमेटली वी आर द पावर होल्डर्स. मैं अभी जाके ऐसे डील करता हूँ. आप टेंशन मत लेना. இங்க தான் இருக்காங்க. கொடுக்குவா? கொடுங்க. 1 செகண்ட் மேடம். எஸ் மேம். இமீடியட்டா ஆஃபீஸ் வாங்க. ஓகே. கங்க்ராட்ஸ். உன்னோட எவிடன்ஸ் எல்லாம் கொண்டு போய் ஜெயின் கொல்லி உண்டில போட்டுரு. அப்படியே திரும்பி வரும்போது நீயும் ஒரு துணியை வாயில கட்டிக்கிட்டு வந்துரு. சாரி. வண்டி எடுடா. Where's your cap? Forgot. உனக்கும் அந்த ஆட்டோமொபைல் ஃபினான்ஷியலுக்கும் என்னம்மா பிரச்சனை? பர்சனலாக ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் என்கொயரி. இவங்க பண்ணுற வேலையை பாருமா. ஒரு பையன் நான் தான் அந்த பொண்ணை கெடுத்தேன்னு ஒத்துக்கிட்டான். அந்த பொண்ணும் அதே தான் சொல்லுது. அதுக்கப்புறமும் அந்த பொண்ணோட மாமக்காரனையும் ஒரு டாக்டரையும் அடித்து அந்த ஃபினான்ஷியலுக்கு அகேன்ஸ்டாக ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்காங்க. பட் டிஎன்ஏ ரிசல்ட் அப்படி வரல. அதெல்லாம் சொல்லாதீங்க. பேசிக்ஸ் தெரியுமா உங்களுக்கு? எந்த ஒரு பிளட் டெஸ்ட்டையும் 3 times எடுக்கணும். ரிப்பீட் த பிளட் டெஸ்ட் ஃபார் த பாய் அகேன். பட் ரிப்பீட்டிங் த பிளட் டெஸ்ட் வில் ஹேவ் த சேம் ரிசல்ட். நோ. டூ as I say. உண்மையான அக்யூஸ்டை விட்டுட்டு சொசைட்டியில் ஒரு பெரிய மனுஷன் வீட்டுக்குள்ளே பூந்து இன்கொயரின்ற பேரில் அட்ராசிட்டி பண்ணியிருக்கீங்க. இந்த பாரு, யானை நடக்கும்போது 4 எறும்புக சாகிறது விதி. தட் இஸ் அ philosophy ஆஃப் பவர். அந்த மாதிரி தான் அந்த பொண்ணும் பையனும். உனக்கு எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்க முடியாது, புரிஞ்சுக்க. எக்ஸ்கியூஸ் மீ, பட் த பாய் இஸ் இன்னசென்ட். நோ. ஹலோ, டோன்ட் டாக். படிச்சுட்டு நேராக போஸ்டிங்க்கு வந்துட்டோங்கிற திமிரு. ஐ நோ ஹூ ஐ ஷுட் பாஸ் ஆன் திஸ் கேஸ் டு. நவ் ஐல் சென்ட் த 3rd memo to your high officials. உனக்கெல்லாம் அதான் கரெக்ட். நாளை காலைல 10 மணிக்குள்ள உன் சஸ்பென்ஷன் ஆர்டர் வரும். போய் வாங்கிக்க. இப்போ இந்த இடத்த காலி பண்ணு. போ. என்னம்மா நீ வந்ததுலேருந்தே மேத்த டென்ஷன் பண்ணி நிற்கிற. முதல்ல இடத்த காலி பண்ணுமா. மேடம் ப்ளீஸ் மேடம், கோர்ட்டு கேஸ்னு வந்தால் எங்கள் பிஸ்னஸே காலி ஆகிடும். நாங்கள் வட்டிக்கு காசு கொடுத்து தொழில் பண்ணுறவங்க. ஏற்கனவே நம்ம கையில் காசு வாங்கினவெல்லாம் நம்ம எப்போடா சாவோன்னு காத்துட்ருக்காங்க. இந்த விஷயம் மாத்திரம் வெளில தெரிஞ்சால் 1 பைசா திரும்பாது மேடம். மேலே கொடுக்க வேண்டியவங்களுக்குலாம் கொடுத்துட்டேன். எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணுறாங்க. உங்ககிட்ட டிசி மேடம் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ நடந்துச்சு, அதை அப்படியே மறைச்சிடுங்க. அந்த பொண்ணுக்கு எவ்வளோ வேணாலும் பணம் தரேன், கொடுத்து செட்டில் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லுங்க. ப்ராப்பர்ட்டியா கேஷா உங்கள் இஷ்டம். மற்றபடி உங்கள் சஸ்பென்ஷன் ஆர்டர் பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. அதை நானே கேன்சல் பண்ண சொல்லிடுறேன். ஒன்றும் பண்ண முடியாது. இது ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டத்துக்குள்ள அந்த டிசி இருக்காளே, அவள் வெறும் மீடியேட்டர் தான். இன்னும் எல்லா டீலும் முடிஞ்சிருக்கும். இந்த பணம் இருக்க மீத்தேன் மாதிரி அதில் பாதாளத்தில் பாஞ்சு மொத்தமாக நாசம் பண்ணிடும். இனி என்ன நடக்கும்? காலையில் 10 மணிக்கு உனக்கு சஸ்பென்ஷன் ஆர்டர் வரும். அதுக்கு அடுத்த நிமிஷமே இந்த கேஸை வேற ஒருத்தர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. மறுபடியும் அந்த பையனோட பிளட் டெஸ்ட் எடுத்து குழந்தை அந்த பையனோட தான் ரிசல்ட்டையும் வாங்கி மொத்தமாக ஊற்றி மூடிடுவாங்க. இதுதான் ரியாலிட்டி ஷோ. அப்புறம் கையில் குழந்தையோட அந்த பொண்ணும் வெளியே வந்த அந்த பையனும் என்ன ஆவாங்கன்னு யாருக்கும் அக்கறை கிடையாது. ஏன், நான் உன்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நேராக விஷயத்துக்கு வரேன்.
இப்போ அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணுமா இல்லை நல்லது நடக்கணுமா? புரியல. நாளைக்கு காலைல 10 மணிக்கு மேலே நீ அந்த கேஸ்குள்ளேயே வர முடியாது. அதுக்குள்ளே நீ பண்ண வேண்டிய ஒரே நல்ல காரியம், அவங்க என்ன சொல்கிறாங்களோ எவ்வளோ கொடுக்குறாங்களோ வாங்கி அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துரு. அதை வச்சுட்டு அவங்க வாழ்ந்துட்டு போட்டோம். என்ன கட்ட பஞ்சாயத்து பண்ணுறீங்களா? சொன்னா கேளு, என் அனுபவத்தில் சொல்கிறேன். இந்த நாச்சியா, ஒரு நிமிஷம். ஹாய் ஆண்டி. Hi. தேங்க் யூ. பாய். அந்த பக்கம் போய் ஆடுமா. ஓகே டாட். நான் எதுவும் தப்பா சொல்லிடலையே. உங்கள் பொண்ணு இல்லை ம், சட்டுன்னு விழுந்துட்டா? பொம்பளை புள்ள, ஜாகிரதையாக இருக்கணும். இப்போவாது உண்மையை சொல்லிடலாம்ல. இப்போன்னா இப்போ இல்லை, நாளைக்கு காலையில். எஸ், வாட் யூ வாண்ட்? வாமா, அனிமல் சேனல்ஸ் அதிகம் பார்ப்பியா? அதாம்மா இந்த சிங்கமொழியெல்லாம் வேட்டையாடுவேன், அந்த டிவி சேனல். எப்போ சார் டைம் பாஸ்? ஓ, இப்போ நீ பண்ணியிருக்க வேலை கூட உனக்கு டைம் பாஸ் தானோ? ஆஃப் த ரெக்கார்டில் இவ்வளோ வேலை பண்ணியிருக்க. ஒரு மனுஷனை இப்படியெல்லாம் குதிரை போட முடியும்? நீ போலீஸா ப்ரொஃபஷனல் ரவுடியா? அது எப்படிம்மா எந்தெந்த நரம்பை கட் பண்ணால் எதெல்லாம் வேலை செய்யாதோ அதை தெளிவாக தெரிஞ்சு கட் பண்ணியிருக்க. ஏற்கனவே நம்ம ஜனங்க போலீஸ்னால் ஏலியன் மாதிரி பார்க்குறாங்க. இப்போ நீ வேற இப்படி ஒரு ப்ரூட்டலான காரியத்தை பண்ணி வச்சிருக்க. இப்போ அவனுக்கு உசுறு மட்டும்தான் இருக்கு. அதுக்கு பேசாமல் நீ அவனை கொன்னே போட்டிருக்கலாம். மேடம்,
இப்போ இவங்களை என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? நோ செகண்ட் தாட் சார். சஸ்பெண்ட் பண்ணாதான் இதுங்களுக்கெல்லாம் புத்தி வரும். பர்ஃபெக்ட். ஆனால் நீங்கள் இவங்க மேலே கொடுத்த மெமோ எல்லாத்தையும் கவர்மெண்ட்டே ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. நீங்கள் ஆசைப்பட்டது எதுவுமே நடக்காது போல் இருக்க. சார், பர்சனலாக அவங்களுக்கு அகேன்ஸ்டாக எனக்கு எந்த மோட்டவும் கிடையாது. கேன் யூ ப்ளீஸ் ஸ்டே அவுட் சைட்? இப்போ என்ன செய்யலாம்? இந்த ஹியூமன் ரைட்ஸ் குரூப்புங்க வந்து கொடியாட்டுறதுக்கு முன்னாடி நம்ம கையில் இருக்கிற ஒரே ட்ரம்ப் கார்டு ட்ரான்ஸ்ஃபர். இந்த சாதி வெறி பிடிச்சி ஆணவ கொலை கௌரவ கொலைங்கிற பேரில் பெத்த பிள்ளையவே கழுத்தறுத்து கொள்கிற பாதி காட்டு மிராண்டி பயலுவ கூட்டம் ஒன்று இருக்குது. அங்கே போ, உனக்கு அதுதான் சரியான இடம். அவனுங்கள்ட்ட போய் உன் வெறித்தனத்தை காட்டு. ஆர்டர் வரும், போய் ஜாயின் பண்ணு. யூ கேன் லீவ் now. ஏய், என்ன சொன்ன? யானை நடந்தால் எறும்பு சாகிறது தப்பு இல்லையா? ஒரே ஒரு சித்த எறும்பு யானை காதுக்குள்ளே பூந்தா அதுக்கு பைத்தியமே பிடிச்சிடும் தெரியுமா உனக்கு? போ, கிழிச்சி தொங்க விட்டு போகிறேன். போ, எதுக்கு ஒரு மெமோ வாங்கி கொடுத்து உன் புரோக்கர் புதியாக காட்டு. படி. தூங்குனது போதும், ஏந்தர்றா. உனக்காக அப்பா அங்க காத்துக்கிட்டு இருக்காரு. செல்லம். சிச்சிச்சு. பிரபு, கேட்டிங்கல்ல? இதுக்கப்புறமும் நம்ம உண்மை சொல்லிதான் ஆகணுமா? கண்டிப்பா. ஃபியூச்சரில் 2 பேர் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா சொல்லித்தான் ஆகணும். நான் முதல்ல போய் சொல்கிறேன், நீ அவகிட்ட பக்கமே எடுத்து சொல்லிடு. உன் காலில் கூட விழுகிறேன். நல்ல காரியம் பண்ணியிருக்கீங்க ஐயா. அவன் கண்ணீருக்கு ஒரு விடுதலை கிடைச்சிருச்சு. கர்த்தராக பார்த்து உங்களை இங்கே அனுப்பியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை மட்டும் அமைச்சு கொடுத்துருங்க ஐயா. நீங்கள் நல்லா இருப்பீங்க ஐயா. அழுவாத, அப்பா இப்போ வந்துருவாரு. அரசி, அக்கா, இது அவளுக்கு தெரியாதுல்ல சார்? தெரியும். டேய் போடா, எந்திரிச்சு போய் வேற பொழப்ப பாடுறான். சொல்லிட்டியா?
ஒரு சப்ப மேட்டர் என்னத்துக்கு மேடம் அவளாண்ட போய் சொன்னீங்க? எனக்கு தெரியும் மேடம், என் லவர் தெரிஞ்சா எந்த தப்பா பண்ணிருக்க மாட்டா. அவ கொய்ந்த மேடம். ஒரு நிமிடம் என்ன நினைச்ச இன்னொரு குழந்தைய பெத்துக்கிறா. அப்போ அந்த குழந்தைக்கு அப்பா யாரு? நான் தானே? நான் தான் மேடம் அப்பா. நான் தான் மேடம் அப்பா. தப்பு பண்ணிட்டீங்களே மேடம். மேடம் டேய் இங்க வா. இது பாரு, எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கா. இவ்வளோ என் மகா மாதிரி தான். நான் எதையும் சொல்லலை, நீயும் எதையும் சொல்லிக்காத. எந்த உண்மையும் அவளுக்கு தெரியாது. உன் மனசை வீணா போட்டு குழப்பிக்காத. உனக்கு ரொம்ப பெரிய மனசுடா. மூணு டிக்கெட் கொடுண்ணா. 2 தானடா? 3ண்ணா. மை சன். நீங்க 2 பேருமே அரை டிக்கெட். உங்களுக்கு ஒரு மை சன்னா பகுத் அச்சடா. புதிய இந்தியா பிறந்துருச்சுடா.